மனுஷன் நம்ம பழச வச்சும் இப்ப இருக்கிற சூழ்நிலை வச்சும் நமக்கு ஒரு கதையை எழுதுவான். ஆனா ஏன் கர்த்தர் நீ என்னடா கதை எழுதுறது? எதிர்காலத்தை வச்சு அவர் நம்முடைய கதையை எழுதி முடிச்சிட்டார். அந்த கதையை வச்சுதான் பாப்பார். ஓ, தாவீது புறக்கணிக்கப்பட்ட நேரத்துல மனிதர்கள் பார்த்தாங்க, ஏதோ ஒண்ணுக்கு வேலைக்கு ஆக மாட்டான், லாயக்கே இல்லாதவன், புறக்கணிக்கப்பட்டு வனாந்தரத்துல இருக்கிறான்னு சொல்லிட்டு மனுஷன் பார்த்தா. ஆனா ஏன் கர்த்தர் எப்படி தெரியுமா அவனை பார்த்தாரு? ராஜா வனாந்தரத்துல இருக்கிறார், ராஜா ட்ரைனிங் குள்ள இருக்கிறார். ஓ தேவனுடைய பிள்ளையே, சில நேரம் ராஜரிக அபிஷேகம் இருக்கும் போது தனிமைப்படுத்தப்படுவோம், ராஜரிக அபிஷேகம் இருக்கும் போது ஒதுக்கப்படுவோம், புறக்கணிக்கப்படுவோம். கர்த்தர் ஒரு மனுஷன் மேல தேவனுடைய திட்டத்தை வச்சிருந்தா, உன் மேல கர்த்தருடைய திட்டம் இருந்தா நீ தனியா தான் நிக்கிற மாதிரி இருக்கும். நீ தனியா இருந்தாலும் அப்பதான் நீ தேவ திட்டம் நிறைவேறும் போது நீ